இந்த ஊரு ராயபுரம். ஒரு காலத்துல பசுமையான வயல்வெளிகளோட செழிப்பா இருந்துச்சு இந்த ஊரு. இப்ப பஞ்சத்தோட பிடியில சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. 3 வருஷமாவே மழை வருமா வருமான்னு வானத்தையே இந்த ஊர் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. இது ராஜையாவோட வீடு. ஏய் சுப்பு, உன் முகத்தை பார்த்தாவே நல்லா தெரியுது நீ இப்ப பணம் கொண்டு வரல, அப்படித்தானே? ஐயா, கடனை சீக்கிரம் தீக்கணும்னு ஆசைதானுங்க ஐயா. ஆனா வீட்டுல சாப்பிடுறது கூட அரிசி இல்ல. பக்கத்து ஊருக்காவது கூலி வேலைக்கு போலான்னு பார்த்தா அங்க வேலையும் இல்ல. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கய்யா. என்னது அவகாசமா? என்கிட்ட கடன் வாங்கும் போது என் கால விழுந்து கெஞ்சனியே, அப்ப தெரியாத பயிர் விளையாதுன்னு. எனக்கு என் பணம் வேணும், இல்லன்னா இப்பவே போய் உன் வீட்டை என் ஆட்கள் பூட்டு போட்டுருவாங்க. ஐயோ வேண்டாங்க ஐயா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் எங்கய்யா போவாங்க? நான் உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறையா, வேண்டாம். உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க போனா எனக்கு என்ன? என் வட்டி எனக்கு வராதப்ப உன் வீடு என் சொத்துன்னு தான் கணக்கு. டேய், இவனை வெளியே பிடிச்சு தள்ள. ராமு இங்க வாடி போன தோட்டத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கும் போது ஜானகி அங்க வர்றா. ஏங்க, கீதா காலையில இருந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. மயக்கமா வருது, தலை சுத்துதுன்னு சொல்றா. காலையில இருந்து கஞ்சி கூட அவளுக்கு கொடுக்கல. என் ரத்தத்தை வியர்வையா சிந்தி வளர்த்த தோட்டம் ஜானகி இது. ஒரு தடவை மழை வந்துச்சுன்னா ஊருக்கே காய்கறிகள் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா மழை வராம இப்படி வாடி போயிருச்சு. மனசே கேக்கல. இந்த பிரச்சனையை விடுங்க, பாப்பாவோட உயிரையாவது நம்ம காப்பாத்தணும் இல்லையா? இந்த ஊர் பெரிய மனுஷகிட்ட போய் உதவி கேட்கலாமா? வேற வழி இல்ல. ஜானகி, அவர் மனுஷனே இல்ல, ராட்சசன். முந்தா நாள் அந்த சுப்பையாவோட வீட்டை எப்படி அடிச்சு புடிங்கிட்டாரு பார்த்தோம்ல. நம்ம கிட்ட இருக்கிற அந்த 1 ஏக்கர் நிலமும் போயிட்டா நம்ம போனதுக்கு சமம். நிலம் இருந்து பாப்பா இல்லாம போயிட்டா என்ன லாபங்க? போய் கேளுங்க, கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. போங்க. ஓ ராமுவா? என்னப்பா, இந்த ஊரோட விவசாயி என்கிட்ட வந்திருக்காரு. உன் நிலத்துல தங்க விளையும்னு சொன்னீங்க, என்னாச்சு? விளைஞ்சிருச்சா? காலம் கை கூடலங்கய்யா. என் மகளோட உயிர் அங்க ஊசல் ஆடிட்டு இருக்கு. கொஞ்சம் பண உதவி செஞ்சீங்கன்னா மழை பெஞ்ச உடனே பயிரை போட்டு கடனை தீர்த்துருவேங்க ஐயா. சரி ராமு, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் பழக்கம் உனக்கு என்னன்னு தெரியும்ல. இதோ இந்த காகிதத்துல என்ன இருக்கு தெரியுமா? 6 மாசத்துல பணத்தை கட்டலைன்னா உன் வீடு நிலம் இதுல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ராஜையா அதை எடுத்துக்கலாம். அதுக்கு சரினா கையெழுத்து போட்டு நீ பணத்தை வாங்கிட்டு போ. இத கேட்டு திடுக்கிட்ட ரவி இப்படி சொல்றான். ஐயா, 6 மாசம்ங்கிறது ரொம்ப குறைவான காலம் ஐயா. அதுக்குள்ள மழை பெய்யலன்னா என்னையா பண்றது? அதுவும் அதிர்ஷ்டம். பணம் வேணும்னா கையெழுத்து போடு, இல்லன்னா வெறும் கையோட போ. உன் மகளோட பசிய தீக்கணுமா இல்லையான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ராமு ஒரு நிமிஷம் கண்ணு மூடி மகளை நினைச்சு பாக்குறான். சரிங்கய்யா, நான் கையெழுத்து போடுறேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, என்னால கட்ட முடியலன்னா என்ன தண்டிங்க. என் குடும்பத்தை மட்டும் தயவு செஞ்சு நடுத்தெருவுல நிப்பாட்டிடாதீங்கய்யா. ராஜி அப்போ மனசுக்குள்ள சூழ்ச்சியோட, அட என்னப்பா, நான் சொன்னதுதான். எல்லாமே சட்டப்படிதான் நடக்கும், கவலைப்படாதப்பா. போயிட்டு வா. 6 மாசத்துக்கு அப்புறம் ராமு வீட்டு முன்னாடி ராஜையா தன்னோட ஆட்களோட குதிரை வண்டில வர்றாரு. ஊர் மக்கள் எல்லாரும் இத பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. வெயில் கொளுத்திட்டு இருக்கு. ஏ ராமு, வெளியில வா. 6 மாச கெடு முடிஞ்சு 6 மணி நேரம் ஆயிப்போச்சு. என் பணம் எங்க? எடுத்துட்டு வெளியில வா. மெதுவா பயத்தோட தலையை குனிஞ்சுக்கிட்டே வெளியில வரா ராமு. அவனுக்கு பின்னாடி ஜானகியும் குழந்தையும் பயந்தபடியே நிக்கிறாங்க. ஐயா, வானத்தை பாருங்க. ரொம்ப நாளா மழை ஒரு சொட்டு கூட பெய்யல. நிலம் வெடிச்சு போயிருக்கு தவிர ஒரு புல்லு கூட முளைக்கல. இந்த நிலைமையில நாங்க பணம் எங்க இருந்து குடுக்கறது? கொஞ்சம் எங்க நிலைமையும் நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா. ஏய், மழை பெய்யலனா அது உங்க தலையெழுத்து. என் பணத்துக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம்? ஒப்பந்தப்படி நீங்க பணம் கட்டல, அதனால நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறேன். இந்த வீடு, நீ வருஷ கணக்கா உழைச்ச இந்த நிலம், இது ரெண்டும் என்னோடது. ஐயா, நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன் ஐயா. இந்த வீட்டை தவிர எங்களுக்கு போறதுக்கு வேற வழியே இல்லையா. இந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு இந்த வெயில்ல நாங்க எங்க போவோம் சாமி? நீ எங்க போனா எனக்கு என்ன? டேய், உள்ள போய் உங்க சாமான எல்லாம் வெளியே தூக்கி போடுங்கடா. அந்த வீட்டு கதவு மேல என் பேரை எழுதுங்க. ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நீங்க கடன் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னு நினைச்சேன். ஆனா இல்லன்னு இன்னைக்குதான் ஐயா தெரியுது. நீங்க அன்னைக்கு கையெழுத்து வாங்கினப்பவே இந்த திட்டத்தோட தான் இருந்திருக்கீங்க போல. அப்ப ராஜையா ராமு பக்கத்துல வந்து, ஆமா ராமு, கரெக்டா சொல்லிட்ட. உன்ன மாதிரி நேர்மையான ஆளு இந்த ஊர்ல இருக்க கூடாது. இதுக்கப்புறம் என்னை எதிர்த்து பேச இந்த ஊர்ல ஒருத்தனும் இருக்க மாட்டான். கிளம்பு. அடுத்ததா ராஜையாவோட ஆட்கள் ராமுவோட வீட்டு பாத்திரங்களையும் துணிகளையும் அந்த வாசல்ல வீசுறாங்க. குழந்தை பயத்துல அழுது.
அப்ப ஊர்க்காரர் வெங்கட் இப்படி பேசுறாரு. ஐயா, இது ரொம்ப அநியாயங்க ஐயா. ராமு நம்ம ஊர்க்காரன், கொஞ்சம் மனசு வச்சு அவனுக்கு கருணை காட்டுங்க ஐயா. ராஜையா வெங்கட்ட முறைச்சு பார்த்து இப்படி சொல்றாரு. இந்த விஷயத்துல அவனாவது குறுக்க வந்தீங்க, அவன் கடனை நீங்க அப்பவே கட்டணும். என்னடா கட்டுறியா? அதுக்கப்புறம் வெங்கட்டும் தலை குனிஞ்சபடியே பின்வாங்குறான். அங்க இருக்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. போதும் ஜானகி, இதுக்கப்புறம் நம்ம கெஞ்ச வேணாம். கல் இருக்கிற இடத்துல கூட கருணை இருக்கும், ஆனா அந்த ராஜையா இதயத்துல இருக்காது. வா, நம்ம உழைப்பு நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஊர்ல நம்மள காப்பாத்திக்க முடியல, அவ்வளவுதானே, போலாம். எங்கங்க நம்ம போறது? இந்த வாசப்படியை தாண்டினா நமக்கு உலகமே தெரியாதே. எங்காவது ஒரு இடத்துக்கு போய் மனுஷங்க இல்லாத இடத்துல போய் பழப்போம். அந்த நீலமலை குன்றுகள் பக்கம் போலாம், வா. அது ராத்திரி சமயம். ராமுவும் அவன் குடும்பமும் மலையை நோக்கி நடக்கிறாங்க. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, கால் வலிக்குது. நம்ம எங்கதான் நிஜமா போயிட்டு இருக்கோம்? இந்த காட்டுல கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும். நம்ம பாப்பா வேற ரொம்ப பயந்து போயிருக்கா. ஜானகி, கொஞ்சம் பின்னால திரும்பி பாரு. அங்க தெரியுற கிராமத்துல நமக்கு வீடு இருக்கு, ஆனா அது இப்ப நம்மளோடது இல்ல. அங்க மனுஷங்க இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம மேல கருணை இல்ல. மிருகங்களை விட அந்த ராஜையா மாதிரி மனுஷங்க நடுவுல வாழ்றதுதான் பெரிய ஆபத்து. அதனால பயப்படாத. அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. எப்பப்பா சாப்பிடுவோம்? செல்லக்குட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூடா. அதோ அங்க தெரியுது பாரு மேகம், அதுக்கு பக்கத்துல கொஞ்ச நேரத்துல போயிடுவோம். அங்க நிறைய தேவதைங்க இருப்பாங்க, அவங்க நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சரியாடா கண்ணா? ஏங்க, நீங்க சொல்ற அந்த நீலமலை மேல எப்பவுமே மேகங்கள் இருக்கும்னு சொல்வாங்க. அங்க மனுஷன் வாழ முடியுமா என்ன? வாழலாம் ஜானகி. எங்க இயற்கை பசுமையா இருக்கோ அங்க கண்டிப்பா உயிர் இருக்கும். அந்த மேகங்கள் மலையை தொடுதுன்னா அங்க தண்ணி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஊர் வெயில்ல காஞ்சு சாகிறத விட அந்த மலை மேல போராடி சாகிறது மேல். போலாம் வாங்க, கொஞ்ச தூரம் தான், போய் சேர்ந்துடலாம். அதிகாலையில அந்த மலைக்கு வந்து சேர்றாங்க. பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. ராமு அங்க இருக்க புதர்கள் எல்லாம் வெட்டி அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு இருக்கான். ஜானகி, இங்க பாத்தியா, இந்த மண்ணுல ஈரம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இங்க காத்துல கூட தட்பவெப்பம் கரெக்டா இருக்கு. ஜானகி குடிசை கட்டுறதுக்கு குச்சிகளை நட்டபடி இப்படி சொல்றா. ஆனா எப்படிங்க இந்த கற்களுக்கு நடுவுல நம்ம போடுற விதை எப்படி முளைக்கும்? நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் விதைகள் தான், அதுவும் வீணாயிட்டா நம்ம பசியில சாகணும். இந்த பூமி தாய் நம்மள எப்பவும் ஏமாத்த மாட்டா ஜானகி. நாம வியர்வை சிந்துனா அது பசுமையான பயிரை கொடுக்கும். நான் அந்த கற்கள் எல்லாம் அகற்றுறேன், நீ அந்த நீர் ஊத்து பக்கத்துல போய் மண்ணை தயார் செய். அப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மேகங்கள் சூழ்ந்து மழை வர தொடங்குது. பாத்தியா ஜானகி, மழை மழை. ராஜையா நம்மள துரத்தி இருக்கலாம் ஜானகி, ஆனா அந்த வர்ண பகவான் நம்மள என்னைக்கும் கைவிட மாட்டாரு. இன்னைக்கு பெய்யுற அந்த மழை துளிகள் தான் நாளைக்கு நம்மளோட முத்துக்கள். ஜானகியும் ஆனந்த கண்ணீரோட இப்படி சொல்றா. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா நம்மளோட உழைப்புக்கு பலன் கிடைக்கும். இன்னைக்கு இந்த விதைகள் எல்லாம் விதைச்சிடலாங்க. அப்படியே சில மாதங்கள் போகுது. மலை மேல ஒரு அற்புதமான தோட்டம், வண்ணமயமான காய்கறிகளோட தோட்டம் செழிப்பா இருக்குது. ராமு அறுவடை செஞ்சு கூடையில நிரப்பிக்கிட்டு இருக்கான். ஏங்க, இன்னைக்கு அறுவடை ரொம்ப நல்லா வந்திருக்கு. தக்காளிய பாருங்க, எவ்வளவு சிவப்பா இருக்குன்னு. நம்ம ஊர்ல எப்பவும் இவ்ளோ பெரிய தக்காளி பார்த்ததே இல்ல. ஜானகி, இதெல்லாம் இந்த மலையோட புண்ணியம் ஜானகி. மாசு இல்லாத காத்து, சுத்தமான தண்ணி, அதான் காய்கறிகள்லாம் அவ்வளவு ருசியா இருக்கு. அப்ப அங்க வர வியாபாரி இப்படி சொல்றாரு. ராமு, உங்க தோட்டத்தை பார்த்தா கண்ணே உறுத்துது. கீழே ஊர்கள்ல ஒரு இலை கூட கிடைக்கல, நீங்க இங்க ஒரு தோட்டத்தையே செஞ்சு வச்சிருக்கீங்க. நம்பவே முடியல, அதிசயமா இருக்குங்க. உழைச்சா அதிசயங்கள் நடக்காதுன்னு யாரு சொன்னது சாமி? இதோ போன வாரம் கொண்டு போன காய்கறிக்கான பணம் வாங்கிக்கோங்க. மார்க்கெட்ல உங்க காய்கறிக்கு ஜனங்க நீ நான் அடிச்சுக்கிறாங்க. இப்படியே போனா இந்த வட்டாரத்திலே நீங்க தான் பணக்காரங்களா இருவீங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல சாமி. இன்னைக்கு என் புள்ள வயிறார சாப்பிடுறா, என் பொண்டாட்டி முகத்துல சிரிப்பு இருக்கு, எனக்கு அது போதும். ஆனா என் மனசு இன்னும் அந்த பழைய கிராமத்து மேலதான் இருக்கு. அங்க ஜனங்க எப்படி இருக்காங்களோ, சாப்பிடுறாங்களோ என்னவோ. ஆமாங்க, என்னதான் ராஜையா நம்மள துரத்தினாலும் அந்த மக்கள் எல்லாரும் நல்லவங்க தானே. அவங்க பசியும் தீந்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஐயா, ஊர்ல குடிக்க தண்ணியே இல்லையா? பக்கத்து ஊர்க்காரங்க கூட சோறு போட மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு, ஆனா சாப்பிட ஒரு கத்தரிக்காய் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த ராமு என்ன ஆனா? அவன் பயிர் விளைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? பயிர் விளைய வச்சுட்டானா? ஐயா, ராமு அந்த நீலமலை மேல அதிசயம் பண்ணிட்டு இருக்காராம். அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கான், பயிர்லாம் விளையுதான். நம்மளும் அங்க போய் பாக்கலாம் ஐயா.
இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் நீலமலைக்கு வந்து சேர்றாங்க. ராமு அவங்கள வந்து பாக்குறான். வாங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ராஜையா தலை குனிஞ்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு. ராமு, என்ன மன்னிச்சிடுப்பா. என் ஆணவத்துக்கு முன்னாடி உன் உழைப்பு எனக்கு தெரியல. உன்கிட்ட காய்கறி வாங்க என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா அத கேக்குற தகுதி தான் என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு பழி வாங்குற குணம் கிடையாது. இந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம ஊர் மக்களோட பசிய தீக்கத்தான். நீங்க புடுங்கிக்கிட்ட வீடுகளையும் நிலங்களையும் மக்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க. அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய நல்ல விஷயம். அது கேட்ட ராஜையா இப்படி சொல்றாரு. நீ சொல்ற மாதிரியே செய்யற ராமு. இன்னையில இருந்து இந்த ராஜா மாறிட்டான். என்ன மன்னிச்சிடுப்பா. இப்படி ராஜையா மனம் திருந்த இந்த கதையும் முடியுது. ராமு தன்னோட உழைப்பால ஒரு பாலைவனத்தை நந்தவனமாக்குறான். சுயநலம் இருக்கிற இடத்துல பஞ்சம் இருக்கும், உழைப்பு இருக்கிற இடத்துல லட்சுமி தேவி குடியிருப்பா.